Let's go. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ண மார்னிங் டிஃபன் உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிளான டிஷ் தான் இன்றைக்கி. சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. நான் செய்ய போகிற டிஷ் வந்து பாஸ்தா. அது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் நான் செய்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இன்றைக்கி பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உங்களுக்கு வர டிசைன் நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டிசைன் தான் வந்தது. எனக்கு தெரிஞ்ச டிசைன் இது தான். உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி காஞ்சதுமே அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டது அது சூடான பிறகு இந்த ரெடி பண்ணதை நீங்கள் அதில் மாவை போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சிம்பிளாக தாங்க, வேறு எதுவுமே இல்லை. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது தான் வச்சு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அது நல்லா வெந்த உடனே எடுத்து தாளிச்சிக்கோங்க. தாளித்து முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, சீரகம், இந்த ரெடி பண்ண பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். அப்புறம் அதுக்குள்ளே நான் வந்து 2 எக்கு போட்டேன். அது நான் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேணான்னாலும் அதை அவாய்ட் பண்ணிடலாம். சிம்பிள் டிஷ் தான், ஆனால் அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஹாப்பியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேவா?